9th Standard English Unit 1 Poem Stopping by Woods on a Snowy Evening Robert Frost Book Back Exercise B. Read the following lines and answer the following questions. First one. He will not see me stopping here to watch his woods fill up with snow. A. Whom does he refer to? இந்த லைனில் ஹீங்கிறது யாரை குறிக்குது? He refers to the owner of the woods. B. Identify the season in these lines. இந்த லைன்ஸில் எந்த சீசனை பற்றி சொல்லியிருக்காங்க? It is winter season. Second one. My little horse must think it queer to stop without a farmhouse near. A. Who is the speaker? My little horse must think it queer. அப்படி சொன்னது யாரு? The author Robert Frost is the speaker. இந்த போயத்தோட ஆத்தர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் தான் ஸ்பீக்கர். B. Why should the horse think it queer? What do you mean by queer? Queerனா strange. அந்த ஹார்ஸ் ஏன் ஸ்ட்ரேஞ்சாக உணர்ந்துச்சு? The horse should think it queer because there is no farmhouse nearby. இங்கே பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றும் இல்லையே, அப்போ ஏன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு அந்த ஹார்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக நினச்சிது. சி. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த ரெண்டு லைன்ஸ்லேயும் ரைமிங் வேர்ட்ஸ் எதுலான்னு கேட்டிருக்காங்க. கியர், நியர், போத் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின். He gives his harness bells a shake to ask if there is some mistake. A. Whom does he refer to in these lines? இந்த லைனில் ஹீங்கிறது யாரை குறிக்குது? He refers to the horse. ஹீங்கிறது அந்த ஹார்ஸை குறிக்குது. B. Why does he give his harness bells a shake? அந்த ஹார்ஸ் ஏன் தன்னோட ஹார்னஸ் பெல்ஸை ஷேக் பண்ணுச்சு? He gives his harness bells a shake because he wants to know if there is some mistake. நாம் ஏன் இப்போ இங்கே நிற்கிறோம், ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குதிரை தன்னோட மணியை அசைச்சுது. நெக்ஸ்ட் ஒன். சி. How does the horse communicate with the poet? அந்த ஹார்ஸ் பொயட்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுச்சு, அதாவது எப்படி பேசிச்சு? The horse communicates with the poet by shaking his harness bells. ஹார்னஸ் பெல்ஸை அசைக்கிறது மூலமாக அந்த குதிரை பொயட்டோட பேசிச்சு. Now, fourth one. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. A. How are the woods? அந்த காடு எப்படி இருந்துச்சு? The woods are lovely, dark and deep. அந்த காடு ரொம்ப அழகாகவும் இருட்டாகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் இருந்துச்சு. B. Whom does I refer to? இந்த லைனில் ஐங்கிறது யாரை குறிக்குது? I refers to the poet Robert Frost. ஐங்கிறது அந்த poet ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை குறிக்குது. C. What are the promises the speaker is talking about? poet தன்னோட ப்ராமிசஸாக எதையெல்லாம் சொன்னார்? The duties and responsibilities are the promises the speaker is talking about. தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ப்ராமிசஸாக poet கருதினார். Fifth one. And miles to go before I sleep, and miles to go before I sleep. A. Why the poet has used the same line twice? poet ஒரே லைனை ஏன் இரண்டு தடவை சொல்கிறாரு? The poet has used the same lines twice to stress the importance of his duties. poet தன்னோட கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யணும்னு நினச்சாரு. தன்னோட கடமைகளோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக அதே லைனை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. B. Explain miles to go before I sleep. miles to go before I sleep. இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The poet has so many duties and responsibilities in his life. He has to complete them
before his death. poet ராபர்ட் ஃப்ரோஸ்டுக்கு அவரோட வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டிய பல கடமைகளும் பொறுப்புகளும் இருந்துச்சு. தன்னோட மரணத்துக்கு முன்பாகவே அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து முடிக்கணும்னு அவர் நினச்சாரு. அதைத்தான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஸ்லீப்புங்கிறது மரணத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன், சி. கம்ப்ளீட் த சம்மரி ஆஃப் த போயம் பை ஃபில்லிங் இன் த blanks. ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் the poet entered a dash. The answer is forest. After a long travel, the poet entered a forest. ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்ச உடனே அந்த poet ஒரு காட்டை அடைஞ்சாரு. He wondered to whom the wood dash. He wondered to whom the wood belonged. இந்த காடு யாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு. He realized that the owner of the wood lived in a dash. He realized that the owner of the wood lived in a village. அந்த காட்டோட உரிமையாளர் ஒருவேளை பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சாரு. He thought that the owner would not be able to dash him, stopping in his woods to watch dash fill the woods. He thought that the owner would not be able to see him stopping in his woods to watch snow fill the woods. The poet felt that the horse would think it very queer to stop near the woods as he had never seen a farmhouse nearby. poet ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் குதிரையை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அது அந்த ஹார்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தோணுச்சு. பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸுமே இல்லையே, அப்புறம் ஏன் poet இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு அந்த ஹார்ஸ் யோசிச்சுது. He was actually standing between the woods and the dash. He was actually standing between the woods and frozen lake. The time was dash. The time was late evening. இப்போ சாயங்காலம் ஆயிட்டு. The horse indicated that the poet has made a dash by shaking its head. The horse indicated that the poet has made a mistake by shaking its head. The poet felt that the woods are lovely, dash and dash. The poet felt that the woods are lovely, dark and deep. He suddenly realized that he had worldly dash which would not allow him to dash in the woods for a long time. He suddenly realized that he had worldly commitments which would not allow him to stay in the woods for a long time. poet அந்த காட்டோட அழகை ரொம்ப நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு உலகத்தில் அவர் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நினச்சி பார்த்தாரு. அதனால் அவர் ஃபாரஸ்ட்டில் அதிக நேரம் இருக்காமல் சீக்கிரமே கிளம்பி போயிட்டாரு. டி. Answer the questions in 2 or 3 sentences. First question, what information does the poet highlight about the season and the time of the day in the poem? இந்த போயத்தில் சீசனை பற்றியும் டைமை பற்றியும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? The season is winter and the forest is filled with snow. The time of the day is the darkest evening of the year. இந்த போயத்தில் சொல்லப்பட்டிருக்க சீசன் வின்டர் சீசன், அதாவது குளிர்காலம். poet எந்த நேரத்தில் அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தார்? ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங்கில் அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தார். செகண்ட் கொஸ்டின், இன் விச் வே இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த ஹார்ஸ்? வாட் டஸ் இட் கன்வே? poetோட ரியாக்ஷனும் ஹார்ஸோட ரியாக்ஷனும் எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? Since there is no farmhouse nearby, the horse thinks that it is strange. But the poet wants to enjoy the frozen lake and the dark woods. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இல்லாததுனால அந்த ஹார்ஸ் அதை ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணிச்சு. ஆனால் அந்த ஆத்தர் காட்டோட அழகையும்
ஃப்ரோசன் லேக்கையும் ரசிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணார். இப்படி ஹார்ஸோட ரியாக்ஷனும் ஆத்தரோட ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சவுண்ட்ஸ் ஹர்ட் பை த பொயட்? பொயட்டுக்கு எந்த சவுண்ட்லாம் கேட்டுச்சு? த பொயட் ஹர்ட் த சவுண்ட் ஆஃப் த ஹார்னஸ் பெல்ஸ் and the sound of the wind blowing through the trees. Fourth question, the poet is aware of two choices. What are they? What choice does he make ultimately? இந்த போயத்தில் பொயட்டுக்கு 2 சாய்ஸஸ் இருந்துச்சு. அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கு. கடைசியாக அவர் எந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்தார்? The 2 choices are, first one, staying in the wood and enjoying the nature. Second one, going far away. The poet chooses the second one. பொயட்டுக்கு 2 சாய்ஸஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த காட்டிலே தங்கியிருந்து இயற்கையை ரசிக்கிறது. செகண்ட் ஒன், தன்னோட கடமைகளை செய்கிறதுக்கு காட்டை விட்டே தூரமாக போகிறது. இதில் 2வது சாய்ஸை அவர் தேர்ந்தெடுத்தார். ஃபிஃப்த் கொஸ்டின், பிக் அவுட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் that bring to mind peace and quiet. இந்த போயத்தில் உங்களுக்கு பிடிச்சமான லைன்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Next one, E. Identify the rhyme scheme used in each stanza. One example has been done for you. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்ட்ஸை பார்க்கலாம். நோ, தோ, ஹியர், ஸ்னோ. இதில் நோ, தோ, ஸ்னோ இது 3 ஒன்று போல் இருக்குது. அதனால் இது ஏன்னு போட்டுக்கலாம். தேர்ட் லைனில் ஹியருங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அதில் பீன்னு போட்டுக்கலாம். இப்போ ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிஏ. Now we can see the second stanza. செகண்ட் ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்ட்ஸை பார்க்கலாம். கியர், நியர், லேக், இயர். இதில் கியர், நியர், இயர் இது 3 சேமாக இருக்குது. அதனால் இதில் 3லே ஏன்னு போட்டுக்கலாம். தேர்ட் லைன் லேக்குங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் பீன்னு போட்டுக்கலாம். Now the rhyming scheme is ஏஏ பிஏ. Now we can see the third stanza. தேர்ட் ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்ட்ஸை பார்க்கலாம். ஷேக், மிஸ்டேக், ஃப்ளேக் இந்த 3 ஒன்று போல் இருக்குது. அதனால் இதை ஏன்னு போட்டுக்கலாம். தேர்ட் லைனில் லாஸ்ட் வேர்ட் ஸ்வீப் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இதில் பீன்னு போட்டுக்கலாம். Now the rhyming scheme is ஏஏ பிஏ. Now we can see the last stanza. லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் உள்ள லாஸ்ட் வேர்ட்ஸை பார்க்கலாம். டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப் எல்லா வேர்ட்ஸுமே ஒரே சவுண்டாக இருக்குது. அதனால் ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். Now the rhyming scheme is ஏஏ ஏஏ. Next one, F. Complete the table by identifying lines against the poetic devices from the poem. One example is done for you. First one, alliteration. What is alliteration? போயமில் உள்ள வேர்ட்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் ஒன்று போல் வந்தால் அது alliteration. வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் இதில் வாட்ச், வுட்ஸ் இந்த 2 வேர்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூன்னு வந்திருக்கு. இது alliteration. We can see another one example for alliteration. See the third stanza first line. His harness bells இதில் his harness இந்த 2 வேர்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட் லெட்டர் ஹெச்சாக வருது. இது alliteration. நெக்ஸ்ட் ஒன், பர்சானிஃபிகேஷன். இப்போ இந்த போயத்தில் உள்ள லைன்ஸை பார்க்கலாம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஒரு ஹார்ஸால் மனுஷனை மாதிரி பேச முடியாது. ஆனால் அந்த போயத்தில் அந்த ஹார்ஸ் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், ரெப்படிஷன். போயத்தில் ஒரே லைன் திரும்ப திரும்ப வந்தால் அது ரெப்படிஷன். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்
இந்த லைன் திரும்ப வந்ததுனால இது ரெப்படிஷன். The last one is imagery. இந்த போயத்தில் பொயட் ஒரு காட்டுக்கு போகிறாரு. அது ரொம்ப டீப்பாக இருக்குது. அங்கே ஃப்ரோசன் லேக் இருக்குது. ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குது. இந்த காட்சிகளை நம்ம கண் முன்னால் கொண்டு வர்றாங்க. அதனால் இது இமேஜரி. To watch his woods fill up with snow, the woods are lovely, dark and deep. இந்த லைன்ஸ்லாம் இமேஜரி. G. Answer the following questions in a paragraph about 80 to 100 words. It is said that the choices made by one shapes one destiny. Ponder on the thought and write a paragraph. Once the poet was passing through a forest. The forest was filled up with snow. The poet stopped there for some time to enjoy the beauty of the forest and the frozen lake. It was late in the evening. His horse found it strange to stop there at that time, as there was no farmhouse. So the horse shook his harness bell to draw the attention of his master. Now the poet realized his duties and responsibilities. He had to complete a lot of work before his death. So he decided to go home. The poet's choice had shaped his destiny to go and complete his work. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.